தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குங்க. இது பழமொழி அப்படின்னு சொல்ல முடியாது. பேச்சு வழக்கில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அது கரெக்டாகவுமே இருக்கும். என்ன அப்படின்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி. இது நார்மலாக எதுக்காக சொல்லுவாங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அதையே முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்க பாரு. அதை தாண்டி பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னா, அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். இல்லைன்னா அந்த பெரிய விஷயமும் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். கையில் இருந்த இந்த விஷயமும் வந்து நமக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. முக்கியமாக சினிமாவில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இப்போ கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்காங்க. அவங்க யார், எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அவங்களோட பேக் ஸ்டோரி ஒன்று வந்து பார்த்துடலாம். மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோயின்க வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிஸியான நடிகை அப்படின்னே சொல்லலாம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1970s 80s அந்த சமயத்தில் அவங்க வந்து படத்தில் நடிக்க போகிறப்ப அந்த ஷூட்டிங்க்கெலாம் போகிறப்போ அவங்களோட தங்கச்சியும் கூட்டிகிட்டு போவாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அவங்களோட தங்கச்சியும் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கச்சிக்குமே வந்து கொஞ்சம் எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் மட்டும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அக்காவை போட்டு ராவடி பண்ணிட்டு இருப்பாங்க போல. சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஷூட்டிங் போனாலும் அந்த அக்கா வந்து தங்கச்சியுமே ஷூட்டிங்க்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஷூட்டிங் போகிறப்போ நல்ல டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன், நல்ல சாப்பாடு, நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி கேரக்டர் வந்து பார்க்குது. யாரை? அக்காவை. என்ன நம்ம அக்கா வந்து வீட்டில் நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்போம், ஆனால் இங்கே பார்த்தா அக்காவுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்குது, நல்லா வந்து ஒரு இந்த சாப்பாடுலாம் நல்லா போடுறாங்களே, வரவங்களாம் வந்து எழுந்து நின்று வணக்க வைக்கிறாங்களே, அதாவது வரவங்களாம் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது, இந்த சிக்னேச்சர்லாம் வாங்குறது, இதெல்லாம் வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. இது மேலே, அக்கா மேலே அப்படின்னு சொல்ல மாட்டேன், சினிமா மேலே ஆர்வம் வருது. ஏன் அப்படின்னா சினிமாவில் அக்கா இருக்கிறதுனால தானே இந்த விஷயம்லாம் நடக்குது, ஸோ நம்மளும் சினிமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்ட்ரஸாக வரக்கூடாது, நம்ம வந்து டேரக்ஷன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அக்காவை தாண்டி நிறைய ரெஸ்பெக்ட் வந்து டேரக்டருக்கு போகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேரக்டர் ஆகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், அசிஸ்டன்ட் டேரக்டராக போகணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அசிஸ்டன்ட் டேரக்டராக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஓப்பனிங் ஒன்று இருக்குது. ஒரு பிரபல டேரக்டர் வந்து என்கிட்ட ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கை அமரன் சார். அவரோட படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் இருக்குது, யார் வேணால் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறப்போ இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, கங்கை அமரன் சார், அவர்கிட்ட நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போய் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுமே வந்து ஒரு ஆக்டர்ஸோட தங்கச்சி தானே, ஸோ ஈஸியாக வந்து சொல்லிடலாம் நான் வந்து இவங்களோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்டும் ஆகுறாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லை, ஹீரோயினாக செலக்ட் ஆகுறாங்க. ஆமாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராகவே இருப்பாங்க. அக்கா ஹீரோயின்னா தங்கச்சியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம கங்கை அமரன் சார் பார்த்தாரு, அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்திருக்கியா, இருந்தாலும் நீ வந்து இல்லைம்மா நீ தாம்மா ஹீரோயின்ற படத்தில் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினாவே வந்து அந்த கேரக்டர் வந்து போட்டாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. யாரை வச்சு அந்த படம் எடுத்தாங்க அப்படின்னா, ராமராஜன் சார் அவரோட படத்தில் தான் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகுது. ஓகே, அக்காவும் ஹீரோயின் ஆயிட்டாங்க, தங்கச்சியும் இப்போ வந்து ஹீரோயின் ஆயிட்டாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யார் அப்படின்னு லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய ஹிட் ஆனதும் இமீடியட்டாகவே நிறைய சான்ஸ் வந்து கிடைக்குது. ஏன் அப்படின்னா கங்கை அமரன் சாரோட படத்திலே நடிச்சு பெரிய ஹிட் ஆயிட்டாங்க. அந்த படம் ஹிட் ஆனதை தாண்டி இவங்களோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கேரக்டரில் அவங்க நடிச்சிருந்தாங்களா, அவங்க யார் தெரியுமா, இவங்களோட தங்கச்சிப்பா, அந்த படத்தில் சூப்பராக நடிச்சாங்களா, அவங்களோட தங்கச்சி தான்ப்பா இவங்க, பாரு அக்காவும் செம்மையாக நடிக்கிறாங்க, தங்கச்சியும் செம்மையாக நடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசி இவங்களை வந்து பயங்கரமான ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அந்த சமயத்தில். ஸோ அப்படி இருக்கப்ப நிறைய பேர் அடுத்தடுத்து அந்த புது டேரக்டர் எல்லாமே இல்லை எனக்கு வந்து இவங்க தான் ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் வந்து கமிட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய படங்களும் வந்து இவங்க வந்து தொடர்ந்து ஹீரோயினாக நடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஆக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. என்னென்ன படம் அப்படின்னா, ஒன்றியங்கள் ஜாதி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்புத்தாலி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. மகராசி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. டே இரு, நீ யாரை பற்றி சொல்லிட்டு இருக்க? நிஷாந்தினி மேம் அவங்கள பற்றியா சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, இந்த வீடியோவே அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த அக்கா கேரக்டரு கண்டிப்பாக பானுப்ரியா மேம் தான். இப்போ நான் வந்து திரும்ப கதைக்கு வரேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன படங்கள்லாம் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் ஒன்று இவங்களுக்கு வருதுங்க. என்ன சான்ஸ் அப்படின்னா, பாலிவுட்டில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் ஒன்று வருது. ஆக்சுவலாக அந்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அக்காவான பானுப்ரியா மேம் அவங்களுக்கு தான் கிடைச்சிது. பட் அந்த சமயத்தில் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்களால அந்த படங்களில் நடிக்க முடியல, ஹிந்தி படத்துலையுமே நடிக்க முடியல. அப்படி இருக்கப்போ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் சாரிங்க, என்னால் நடிக்க முடியாது, எனக்கு வந்து பாலிவுட்டில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு, எனக்கு வந்து ரொம்ப இந்த ஷெடியூல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, நீங்கள் வேணால் என் தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, அவங்க வந்து இப்போ நல்லா நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து தங்கச்சியை ரெஃபர் பண்ணுறாங்க. யாரு? நிஷாந்தி மேம் அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த டேரக்டர் வந்து பார்க்குறாரு, பாலிவுட் டேரக்டர் வந்து பார்க்குறாரு. இவங்கள பார்த்ததுமே ஓகே, எனக்கு வந்து இவங்களே ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் கூட போய் தமிழ்லேயே நடிங்க, நான் வந்து தங்கச்சி கேரக்டர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
அக்கா விட தங்கச்சி கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட் ஆகும்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவங்களையுமே பாலிவுட்டுக்கு கூட்டு போயிட்டாரு, வாங்க வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க பாலிவுட்ல நடிச்ச முதல் படம்னா சக்குந்த். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் ஹிந்தியில் போய் கேட்டிங்கன்னா அந்த படம் பெரிய ஹிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ சக்குந்த் படத்தில் நடித்ததுமே நம்ம தமிழ் படத்தில் நடித்ததுமே அடுத்தடுத்து சான்ஸ் வந்தது இல்லையா? அந்த மாதிரி பாலிவுட்லேயுமே பார்த்தீங்கன்னா சக்குந்த் படம் பெருசாக போச்சு. ஸோ அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் வருது. லிட்டரலாக சொல்லணும்னா தமிழில் வர சான்ஸோட பாலிவுட்டில் வந்து அதிகமாக சான்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எங்கள் படத்தில் வந்து நடிங்க, எங்கள் படத்தில் வந்து நடிங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சேலரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். தமிழோட பாலிவுட்டில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பாலிவுட் படங்களில் அதிகமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப அங்கே கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. சேலரி எனக்கு வந்து அதிகமாக வருது, ஃபேமும் நல்லா கிடைக்குது, அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஷூட்டிங் டேஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஹிந்தியில் வந்து ரொம்ப பிடிச்சிட்டதால அங்கே ஹிந்திலே நான் வந்து செட்டில் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடிக்கிறதாகட்டும், வீடு எடுத்து தங்குறதாகட்டும், லிட்டரலாக சொல்லணும்னா அங்கே வந்து ஒருத்தரை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஹிந்தியில் தான் நானுமே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து தப்பு இல்லை, பட் தமிழில் நடிச்சிருக்கலாம் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னே தெரியலங்க. தமிழில் இனிமேல் நான் நடிக்க போகிறதில்ல, நான் வந்து முழுசாக ஹிந்தி பண்ணால் மாறப்போறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழில் வந்த சான்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க வந்து ஹிந்திலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஹிந்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ரொம்ப லீட் ரோலாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. பட் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபேட் அவுட் ஆவாங்க இல்லையா? அந்த விஷயம் தான் நம்ம மேமுக்குமே நடந்தது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். இங்கே வந்து நிஷாந்தியாக இருந்தாங்க இல்லையா? பட் அங்கே போனதுமே, அதாவது பாலிவுட் போனதுமே அவங்க வந்து நேமையுமே மாற்றிக்கிட்டாங்க. போனதுமே பார்த்தீங்கன்னா சாந்தி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதாவது இங்கே அக்கா வந்து பானுபிரியா, அங்கே தங்கச்சி வந்து சாந்தி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்க. பேர் மாற்றிட்டு தான் இத்தனை படங்கள் வந்து நடித்தாங்க. அதாவது ஹிந்தியில் தொடர்ந்து படங்கள் பண்ணாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஃபேட் அவுட்டும் ஆகிட்டாங்க. அதாவது அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து, அதாவது தமிழ்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி பாலிவுட்டுக்கு எடுத்துகிட்டு போனவங்க தானே சாந்தி பிரியா மேம். அப்போ அந்த மாதிரி தானே நிறைய பேர் பண்ணுவாங்க. மற்ற ஆக்ட்ரஸும் அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பாலிவுட்டுக்கு நடிக்க வந்ததுமே இவங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடும் அங்கேயே பார்த்தாச்சு, ஃபேமிலியும் அங்கே வந்து பார்த்தாச்சு. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது, சர்வைவலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. திரும்ப தமிழுக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா பாலிவுட்லேயே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்க போகுது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இல்லையா? இங்கேயுமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சதுமே இவங்க முன்னாடி ஹீரோயினாக இருந்தாங்க. பட் இப்போ பெருசாக இவங்களுக்கு மவுசுலவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக யாருமே ஏற்றுக்கல. பட் நிறைய சான்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சீரியலில் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சான்ஸ் கிடைச்சிது. சரி ஓகே, ஹீரோயினாக தான் பாலிவுட்டில் எதுக்குமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கம்முன்னு சீரியலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்தில் இறந்துட்டாருங்க. அப்படி இறந்ததுமே அவங்க வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கப்போ சரி என்ன பண்ணலாம், பாலிவுட்லேயும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இங்கே நம்ம கோலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அடுத்தடுத்து எங்கே நமக்கு சான்ஸ் கிடைக்கிது, சீரியலில் தான் கிடைக்கிது. அப்போ சீரியலே நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து சீரியலே பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா சீரியலில் வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. பாலிவுட்லேயுமே நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே தமிழ் சினிமாலையுமே நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீரியலில் பிஸியான நடிகை அவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாலிவுட்டில் நிறைய சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் அப்பப்போ சின்ன சின்ன ரோல் பண்ணுறாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம ஊரே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அம்மா ரோல் பண்ணுறது, சின்ன சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறது, அண்ட் இந்த சித்தி கேரக்டர் இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஹிட் படத்தில் நடிச்சாங்க. எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் கேர்ள் அப்படிங்கிற படங்க. நம்ம வெற்றிமாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ண பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தில் யாரை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டுங்க, நான் அவங்கள தான் சொல்கிறேன். பேட் கேர்ள் படத்தில் அம்மாவாக நடித்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பேட் கேர்ள் படத்திலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது ஒரு மெச்சூரான அம்மா, அதே மாதிரி தான் சொல்கிற பேச்ச பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ ஒரு அம்மா எவ்வளோ ஒரு தவிப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்களே, இவங்க வந்து முன்னாடி ஏதாவது ஒரு ஹீரோயினாக நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பயங்கரமாக யோசிச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஆக்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்லையுமே கூட நடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப புதுசாக தாங்க இருந்தது. அப்படி இருக்கப்போ தான் சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இவங்க வந்து பயங்கரமாக இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு. ஆனால் அவங்க எடுத்த ஒரு முடிவு கொஞ்சம் தப்பாக போச்சு. என்ன அப்படின்னா தமிழ் வேணாம், இனிமேல் நமக்கு வந்து பாலிவுட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக சறுக்கிட்டாங்க. இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு பழமொழி சொன்னேன் பார்த்தீங்களா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல சான்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு வந்து அந்த சேலரி அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாலிவுட் சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து நிறைய படங்களில்
நடிச்சிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து அவங்க வந்து பேட் கேர்ள் மாதிரி நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பெரிய ஆசை. அடுத்தடுத்து வீடியோவில் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் விஷயம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு, எந்த மாதிரியான முக்கியமான விஷயம்லாம் வந்து ஆக்டரோட லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து வீடியோவாக பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.